ஹாய். நான் ரீசெண்டா இப்போ ஜி5ல வாரண்ட் வெப் சீரிஸ் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில சீன்கள் ரொம்ப ரியாலிட்டிக்கா இருந்துச்சு. சில சீன்கள் சினிமாட்டிக்கா இருந்துச்சு. ஆக்சுவலா வாரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தால் வழங்கப்பட ஒரு கடுமையான உத்தரவு. இது நான் பெயிலபிள் வாரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நான் பெயிலபிள் வாரண்ட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் மீது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, அவங்க வழக்குல வந்து ஆஜராகாம ஆப்சென்ட் ஆகுறாங்க. வழக்கறிஞர்களும் எந்த பெட்டிஷனும் போட்டு பெர்மிஷன் பெட்டிஷனும் போடலை அப்படின்னு பட்சத்தில் அவங்க மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை தான் போலீஸோட வேலை. எக்ஸிக்யூட்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வர வேலை. ஆக்சுவலி நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்க மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் வழக்கறிஞர் மூலமாக நீங்கள் ஒரு சரண்டர் பெட்டிஷன் போட்டு சரண்டர் ஆகி அந்த வாரண்ட் ரீகால் பண்ணுங்க அப்படின்வாங்க. நீதிபதி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சரண்டர் பெட்டிஷன் போட்ட பிறகு நீதிபதி வந்து அவங்க ஒரு நாள் பூரா வந்து நீதிமன்றத்தில் உட்கார வச்சு அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபைனை போட்டு ஃபர்ஸ்ட் டைம்னா ஒரு ஃபைனை போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதே வந்து ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள கைது பண்ணி சிறையில் கூட அனுப்பிவிடுவாங்க. இல்லை நீங்கள் இனிமேட்டு நீங்கள் இந்த வாய்தாக்கு அப்பியர் ஆக மாட்டீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் ஜெயிலில் வச்சே கேஸ் நடத்த கோர்ட்டுக்கு பவர் இருக்குது.